வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நம்ம நட்சத்திர குணங்கள் வரிசையில நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில இன்று பார்க்கக்கூடிய பதிவு கேட்டை நட்சத்திரம். கேட்டை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கோட்டை மாதிரி ஒரு மூத்த அல்லது முதிர்ந்த ஆற்றலும் திறமையும் கொண்ட இது. ஒரு போர்க்களத்துல பின்னால வந்து கட்டளை போகும் தளபதியை போல அதிகாரத்தின் நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவது இவர்களுடைய ஸ்டைல். ஸோ அதிகாரத்தை எப்படி அடையணும், அதை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நிர்வாகம், அரசியல், அறிவியல் அல்லது ஒரு அமைப்பு, ஒரு குழு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான படிப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதீத ஆர்வத்தையும் உயர்வையும் தரும். அதே நேரத்துல அரசியல், பொது நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்களின் தலைமையில் இருப்பது, அரசாங்கத்தின் முக்கிய பதவிகள்ல அல்லது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுடைய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். இதன் மூலம்தான் இவங்க சிறப்பாகவும் செயல்படவும் முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க், அபாயம் அப்படிங்கிறது எப்பவும் ஒரு அதிகார விளையாட்டு, அதிகார தேடல்களே இருக்கிறதுனால ரகசியங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனாலையும் இவங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்க தனக்கு கிடைச்ச அதிகாரத்தை சரியா பயன்படுத்தி ஒரு அமைப்பையோ குழுவையோ குடும்பத்தையோ வழி நடத்துறது இவங்களுக்கான கடமையாக இருக்கும். அந்த கடமையை சரியா செய்யும் போது சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கேட்டை நட்சத்திரத்தின் பாதகரியாக பார்ப்போம். ஸோ முதல் பாதமாக இருந்துச்சுன்னா செயல்ல ஒரு லட்சியம், கொள்கை, நோக்கம், அது மாதிரி அதிகாரமும் இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்க யாரு பெரிய ஆளு, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அதனுடைய அமைப்பு முறைகளை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதையும் ஒரு நோக்கம், ஒரு இலக்கு, ஒரு காரணத்தோட தான் ஆரம்பிப்பவர்களாக இருப்பார்கள். இரண்டாம் பாதமாக இருந்தால் இவர்களுடைய சிந்தனை முழுக்க தன்னை எங்கே நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுலயே தான் இருக்கும். ஒரு அமைப்பு அல்லது ஒரு குடும்பத்தை மேலிடத்துக்கு எப்படி போகணும், தான் செல்வாக்கை எப்படி வளர்த்துக்கணும், எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு அதிகார விளையாட்டுகளை விளையாண்டு கொண்டே இருப்பார்கள். இவங்களுடைய மனம் எப்பொழுதுமே கொஞ்சம் சீரியஸா இந்த அதிகாரத்தை பற்றியான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கும், சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இதே மூன்றாம் பாவம். இவர்களது முயற்சி என்பது ஒரு குடும்பத்திற்கோ அல்லது குழுவிற்கோ அல்லது ஒரு அமைப்பையோ கட்டளையிட்டு வழிநடத்துவதில் இருக்கும். இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்த நபர்கள் வீட்டிலேயே கொஞ்சம் கமெண்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியா தான் இருப்பாங்க. இவங்க கையை கால வச்சுக்கிட்டு கைத்திறனால் செய்யும் வேலைகளை விட மொத்தவங்கள வேலை வாங்குறதுல அதிகார மையத்தை உருவாக்குறதுலேயே ரொம்ப எஃபோர்ட் போடுறவங்களா இருப்பாங்க. அதுலதான் சிறப்பாகவும் வர முடியும். இது நான்காம் பாதமாக இருந்தால் இவர்களுடைய தந்திரத்திற்கும் உழைப்பிற்கும் பலனுக்கு ஒரு முதல்ல பதவி அல்லது அதிகார பலம் கிடைக்கும். தான் ஒரு பெரிய அமைப்பை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு கெத்தை கொடுக்கும். அதுக்கான முயற்சிகள் இவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குறைந்தபட்சம் வீட்டினுடைய நிர்வாகத்துல கூட இவங்க இந்த குணத்தை காமிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இதுவே இவங்களுக்கு மன திருப்தியும் கொடுக்கும். வெற்றி விடும்போது இல்லை என்றால் மன சங்கடம், மன சோர்வையும் கொடுத்துவிடும்.